பேர் ராணிங்க. கரூரில் இந்த மாதிரி நடந்த சம்பவத்துக்கு நான் வருத்தத்தை ரொம்ப தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் வீட்டுக்கார் காலையிலேருந்து என்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு தான் இருக்கார். ஆனால் இப்போது நடந்த சாயந்தரத்துலேருந்து ஹெட்லைனில் அவர் கைது பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. அது என்னோடய சொந்தக்காரங்க தங்கச்சி ஃபோன் பண்ணி சொன்னான். அதுக்கப்புறம் நான் டிவி ஆன் பண்ணி பார்த்தப்ப தான் தெரிஞ்சிச்சு அவர் கைது பண்ண விஷயமே எங்களுக்கு அப்படி தான் தெரிஞ்சது. ஆனால் அவர் கைது பண்ணின விஷயம் வீடியோவும் எதுவும் வெளியே வரல. எனக்கு ஃபோனும் பண்ணலை யாருமே. காவல்துறையிலேருந்து எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரிவிக்கல. அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியல. நானும் அவருக்கு இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து அவர் கால் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவர் என்னோடய ஃபோன் அட்டன் பண்ணலை. அவர் எங்கே இருக்காருன்னு அவர் நண்பர் வீட்டில் இல்லைன்னா உறவினர் வீட்டில் தான் இருக்கிறேன்னு சொன்னார். ஆனால் அவர் இந்த மாதிரி நடந்தது எங்களுக்கு ரொம்ப கவலையாக தான் எங்கள் மனசில் இருக்குது. இப்போ வரைக்கும் அவர் கைது பண்ண மாதிரி எந்த ஒரு வீடியோ ஆதாரங்களும் வெளியே வரல. ஆனால் செய்தியில் அவர் கைது பண்ணிட்டதாக ஒரு செய்தி ஓடிட்டு இருக்குது. இது உண்மையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, பொய்யா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் என்ன ஆச்சுன்னே தெரியல. அவர் சாயந்தரம் வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு தான் இருந்தார். சாயந்தரத்துக்கு தங்கச்சி ஃபோன் பண்ணி சொன்னான், இந்த மாதிரி கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, நீ நான் டிவியில் பாரு அப்படி சொன்னதுக்கு டிவி ஆன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவருக்கு கைது பண்ணிட்டோம் அப்படின்னு ஹெட்லைனில் வருது. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். இல்லை எதுவுமே எங்களுக்கு என்ன சொல்ல. அவர் கைது பண்ணனது வீடியோவும் எங்களுக்கு எதுவும் சொல்லலை. என்னோட ஃபோன் நம்பர் எங்கள் வீட்டு பக்கத்துல இருந்து வாங்கியிருக்காங்க. என்னோட ஃபோன் நம்பர் காவல்துறைங்கிட்ட இருக்கு. ஆனால் அவங்க எதுவும் இது வரைக்கும் எனக்கு ஃபோனும் எதுவுமே பண்ணலை. எனக்கு எந்த ஒரு இன்ஃபார்ம் பண்ணலை. அவருக்கு என்ன ஆச்சுன்னா எனக்கு தெரியல. தயவு செஞ்சு அவருக்கு எங்கே இருக்காருன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. எனக்கு நான் பார்க்கணும் அவரை. தயவு செஞ்சு. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. காவல்துறை கிட்ட நான் ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். இப்ப அவரை கைது பண்ணிட்டதா சொல்லி ஒரு தகவல் வருது. தலைமையில இருந்து உங்களுக்கு யாராவது கூப்பிட்டு பேசுறாங்களா? இல்ல எதுவுமே எனக்கு எந்த தகவலும் சொல்லல அவங்க. அவர் அந்த மாதிரி ஆள் கிடையாது. தலைமறைவு ஆகிற அளவுக்கு அவர் அந்த மாதிரி கிடையாது. எதா இருந்தாலும் அவர் ஃபேஸ் பண்ணுவார். இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்தது எதனால நடந்ததுன்னு தெரியல. இதெல்லாம் சதி தான். சதி செஞ்சுதான் இதெல்லாம் நடந்திருக்கு. நீங்களும் அவர் கைது செஞ்சிருக்காருன்னு எதுவும் உங்களுக்கு எதாவது நம்பிக்கை இருக்குங்களா? அதான் என்ன ஆச்சு பண்ணியிருக்காங்கன்னு எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு கொடுக்கல. என்ன இது கைது பண்ண வீடியோவும் எதுவும் வரல. அவங்க நண்பர் வீட்டில் இருந்து கைது பண்ண ஹெட்லைனில் மட்டும் டிவியில் போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு என்னோட ஃபோன் நம்பர் காவல்துறைக்கிட்ட இருக்குது. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட வாங்கிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு தகவலும் எனக்கு தெரிவிக்கல. இல்ல பொதுவா ஒருத்தரை கைது பண்றாங்க அப்படின்னா குடும்பத்துல கூப்பிட்டு சொல்லி அவங்களை வரவழைச்சு அவங்கள்ட்ட ஒரு கையெழுத்து வாங்குவாங்க. இல்ல இது வரைக்கும் எனக்கு யாருமே கால் பண்ணல. பக்கத்து வீட்டுல போய் போன் நம்பர் வாங்கிட்டாங்க. நேத்தே வாங்கிட்டாங்க. இது வரைக்கும் எனக்கு எந்த தகவலும் வரல. காவல்துறைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் எங்க வீட்டுக்கார பார்க்கணும். அவர் சேஃபா இருக்கணும். நான் அவரை பார்க்கணும். தயவு செஞ்சு அவர் இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போங்க. இல்ல அதே சமயம் ஒரு 41 பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த விஷயத்துக்கு சரியான ஆர்கனைசேஷன் இல்ல, அதனால அவர் அரெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. இதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல அந்த இடத்துல நானுமே இருந்தேன். நானுமே குழிக்குள்ள விழுந்துதான் நான் எந்திரிச்சு வந்திருக்கேன். ஒரு 10 நிமிஷம் போனா எனக்குமே ஏதாவது ஒன்று ஆயிருக்கும். நாங்களாம் அங்கே போய் அண்ணா வருவார், நாங்கள் பேசுவோம், அண்ணா பார்ப்போம் அவரோட. அதெல்லாம் நாங்கள் பார்க்கணும் அவ்வளோ ஆசையாக போனோம். என் ஃப்ரெண்டு என் பசங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு தான் போனேன். ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம், செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். எல்லாமே அங்கே டான்ஸ் ஆடி எல்லாம் ஆட்டம் பாட்டம் எல்லாம் கொண்டாடிட்டு தான் இருந்தோம். திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல. எல்லாம் கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நெரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெரிச்சிட்டு நாங்கள் போய் குழிக்குள்ளே விழுந்துட்டோம். குழிக்குள்ளே விழுந்து என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒருத்தன் கழுத்தில் நல்லா மிதிக்கிறான். வேணுன்ட்டே மிதிக்கிறான். ஷோல்டர் நெஞ்சுக்கிட்ட எல்லா இடத்துலயும் மிதிக்கிறானுங்க. வேணும்னே மிதிக்கிறானுங்க. அவர் வரதுக்கு அப்புறம் நடந்துச்சுங்களா, அதுக்கு முன்னாடி? இல்ல அண்ணா வர வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. நாங்களாம் நல்லா டான்ஸ் ஆடி போட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். அந்த வீடியோஸ் கூட எங்க கிட்ட இருக்கு. அண்ணா பஸ் நின்னதும் அண்ணா வருவாரு, அவரை பேசுறத கேட்கணும், அவரை பார்த்தா போதும்ட்டு அவ்வளோ ஆசையா இருந்தேன். ஆனா நான் பார்க்கவே இல்லை. அண்ணா வந்ததே பார்க்கல. அப்படியே தள்ளிட்டாங்க, பின்னாடி தள்ளிட்டாங்க. பின்னாடி ஒரு தெரு இருந்துச்சு. அந்த தெருக்குள்ள பக்கத்துலயே ஒரு குழி. அந்த குழியில தள்ளிட்டு எல்லாம் வேணுன்ட்டு ஒவ்வொருத்தரும் நல்லா குண்டா நல்லா தடிமாடு மாதிரி இருந்தானுங்க. கழுத்துல மிதிக்கிறானுங்க, கண்ட இடத்துல எல்லாம் மிதிக்கிறானுங்க.
ஆனா வேணும்னே செஞ்சதுதான். காவல்துறைக்கு என்ன வேண்டுகோள் விடுக்கிறீங்க? குறிப்பா உங்க கணவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பட்சத்துல அவருடைய உயிருக்கு என்ன பாதுகாப்பு தேவை அப்படின்றத எப்படி மென்ஷன் பண்றீங்க? எனக்கு அவர் இது வரைக்கும் நான் சாயந்தரம் வரைக்கும் பேசினேன், அது வரை எதுவுமே இந்த பற்றி எதுவுமே எனக்கு சொல்லலை. ஆனால் டிவியில் என் தங்கச்சி ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் நான் டிவி பார்த்தேன். ஹெட்லைனில் கைது பண்ணிட்டோன்னு அந்த வீடியோ எதுவும் வரல. கைது பண்ணோன்ட்டு என்கிட்ட இன்ஃபார்மும் பண்ணலை, என்கிட்ட சைனும் வாங்கலை. அப்போ அவருக்கு என்ன ஆச்சு, அவர் எங்கே இருக்காரு, நான் அவரை பார்க்கணும், உடனே பார்க்கணும். அவருக்கு ஏதாவது ஆயிடுமோ, இல்லை அஜித்குமார் மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்களா உள்ள, எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும். தயவு செஞ்சு என்னை கூட்டிட்டு போங்க அவர்கிட்ட. தயவு செஞ்சு என் காவல்துறை கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், என் கணவர் எப்படி கூட்டிட்டு போனீங்களோ அதே மாதிரியே கூட்டிட்டு வந்து விட்டுருங்க. அவருக்கு ஏதோ ஒரு கீறல் கூட ஆகக்கூடாது. நீங்க தான் அதுக்கு பொறுப்பு. நீங்க ஒரு மாவட்ட செயலாளர் மனைவி, நீங்களே தாக்கப்பட்டீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க அவங்க கட்சியில ஏதோ பாத்துருக்கீங்க? இல்ல, நான் அண்ணாவர் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. என் பெரிய பையன் தான் அந்த போட்டோஸ் கூட. இல்ல, இன்னும் பார்த்ததில்ல. எல்லாம் புது ஆளுங்க தான். நல்லா தண்ணியை போட்டுட்டு வேணும்ட்டே பண்ணன மாதிரி இருந்துச்சு. ஆனா எல்லாருமே குறி பார்த்து ஒருத்தரை கழுத்தை நெரிக்கிறாங்க, துண்டை வச்சு கழுத்தை நெரிக்கிறாங்க, செயினை பிடிச்சி இழுக்கிறாங்க. என்னை தள்ளி விட்டுட்டாங்க, குழியில தள்ளி விட்டாங்க. நாங்களே எந்திரிக்க முடியாம இருக்கிறோம். அதுல இருந்து வேணும்ட்டே மேல பொத்துன்னு விழுகிறானுங்க. ஒருத்தன் கால் என் கழுத்துல மிதிக்கிறான். என் பசங்க 2 பேத்தையும் நினைச்சிட்டு தட்டி விட்டுட்டேன். ராணிங்க. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம், பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.